Hello everyone, welcome back to Momz Moments YouTube channel. நம்ம இப்போ தொடர்ச்சியாக இங்கிலீஷ் எப்படி எழுத்து கூட்டி வாசிக்கிறது, அதோட சவுண்ட்ஸ் எப்படி வரும் அப்படின்ட்டு கண்டினியூஸாக 4 நாள் கிளாஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டே 2. ஒரு மொழியை நம்ம தெரிஞ்சுக்க வேணும்னா, அதில் வாசிப்பு பழக வேணும்னா அந்த மொழியோடைய எழுத்துக்களை பற்றி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இது இங்கிலீஷ் மட்டும் இல்லை, இங்கிலீஷ், தமிழ் எந்த மொழியாக இருந்தாலும் முதல்ல அந்த மொழியோடைய எழுத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அந்த மொழியோடைய எழுத்துக்களுடைய உச்சரிப்பை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு எழுத்துக்கூட்டி வாசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆஃப்கோர்ஸ் இங்கிலீஷ் நம்ம கூடவே தொடர்ந்து நம்மளோட வந்துட்டுருக்கிற ஒரு மொழி. எல்லா நாட்டிலையும் நம்மளோட தாய்மொழிக்கு அப்புறம் இங்கிலீஷ் ஒரு முக்கியமான மொழியாக இருந்த போதிலும் படிக்கிற பசங்கள்லேருந்து ஒர்க்கு போகிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃப், இவங்க நிறைய பேர் எவ்வளோ ஹை லெவலில் படித்தவங்களாக இருந்தாலும் நிறைய பேருக்கு இங்கிலீஷை எப்படி ஒழுங்காக எழுத்து கூட்டி ப்ரொனவுன்ஸ் பண்ணி வாசிக்கிறேன்னு தெரிய மாட்டேங்குது. அது மட்டும் இல்லை, என் பசங்களுக்கு இப்போ இருக்கிற ஃபோனிக்ஸ் முறைப்படி என்னால் டீச் பண்ண முடியல, அதை எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னு தெரியல பேர் ஃபீல் பண்ணி நான் கேட்டிருக்கேன். அவங்களுக்காகத்தான் இந்த கோர்ஸ். நீங்கள் டே 1ஓட வீடியோ இன்னும் பார்க்கலைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை போய் பார்க்கலாம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது நம்ம பார்க்க போகிறது 2 லெட்டர் வேர்ட்ஸ், அதாவது 2 எழுத்து வார்த்தைகளை எப்படி பிளெண்ட் பண்ணுறது, அது வவல்ஸ் மூலம் நம்ம எப்படி பிளெண்ட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஷார்ட் சவுண்ட்ஸ் முதல்ல பார்க்கலாம், அதாவது குரில். இதில் நிறைய 2 லெட்டர் வேர்ட்ஸ் இருக்குது. இதை நான் 2 டைப்பாக நான் பிரிச்சிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் டைப். இதில் நீங்கள் எல்லாத்துலேயுமே ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் லெட்டர் வவலாக பார்க்கலாம். இது ஒரு வவல் அண்ட் ஒரு வவல், இதுலேயும் ஃபர்ஸ்ட் லெட்டர் வவல், இப்படி எல்லா எழுத்துலேயும் ஃபர்ஸ்ட் லெட்டர் வவலாக இருக்கிறத பார்க்கலாம். 2 லெட்டர் வேர்டில் ஃபர்ஸ்ட் லெட்டர் வவலாக இருக்கும் இடத்து அதோட ப்ரொனவுன்சியேஷன் அதோட சவுண்ட் குறிலாக தான் அமையும். அப்படின்னா ஏண்ட அ, ஐண்ட இ, ஊண்ட ஆ, யூண்ட அ, அப்படி நோமலான சவுண்ட்ஸ், அதாவது குறில் உடைய எழுத்துக்களாக தான் அமையும். இப்போ நீங்கள் இங்கே பார்க்கலாம், இது ஏ. ஏ உடைய குறில் எழுத்து என்ன? அ. இது எம். எம் உடைய சவுண்ட் ம். ஆ, ம், ஆ, ம், ஆம், ஆ, ன், ஆன், ஆஸ், ஆஸ், ஆட், ஆட், ஈஸ், இஸ். ஐ உடைய குறில் எழுத்து, குறில் சவுண்ட் இ. ஸோ இ, இஸ், இஸ், இஸ். அடுத்ததுக்கு போகலாம். இ, இஃப், இ, இஃப், இப் இல்லை, இஃப். இ, இன், இ, இன். இட், 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 இட். இப்போ ஓ. ஓ உடைய குரில் சவுண்ட் ஆ. ஆஃப், 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 ஆஃப். ஆன், ஆன். ஆர், ஆர். யூ. யூடைய குறில் எழுத்து, குறில் சவுண்ட் அ. அ, இப், அப், அ, இப், அப். அஸ், 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 அஸ். திருப்பியும் நம்ம ரிவைஸ் பண்ணலாம். எப்பொழுதுமே ஒரு 2 லெட்டர் வேர்டில் முதல் எழுத்து வவலாக இருக்கும் இடத்து அந்த எழுத்தினுடைய, அந்த வார்த்தையுடைய, அந்த வேர்டுடைய ஃபர்ஸ்ட் எழுத்து வவலாக இருக்கும் இடத்து அந்த வவலின் உச்சரிப்பு குறில் உச்சரிப்பாக தான் அமையும். நம்ம ஆல்ரெடி குறில் உச்சரிப்புகள் பார்த்துருக்கோம். போன கிளாஸில் நம்ம குறில் உச்சரிப்பு என்னன்னு பார்த்தோம். ஏ உடைய குறில் உச்சரிப்பு அ. ஸோ அ என்று வரும்.
ஸ்டார்டிங்கில் வொவல் வந்தால் அதனுடைய உச்சரிப்பு குறில் உச்சரிப்பாக அமையும். ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது 2 letter வேர்ட்ஸ், அதாவது 2 எழுத்து வார்த்தைகளுடைய லாங் சவுண்ட்ஸ், நெடில் உச்சரிப்பு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு வார்த்தையுடைய முதல் எழுத்து, அதாவது 2 letter வேர்ட்ஸுடைய முதல் எழுத்து வொவலாக இருந்தால் அது குறிலாக அமையும்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு 2 letter வேர்டுடைய இரண்டாவது எழுத்து வொவலாக இருக்குமெண்டா, அதாவது முதல் எழுத்தல்ல இரண்டாவது எழுத்து வொவலாக இருக்குமெண்டா, அதாவது ஒரு கான்சனண்ட்டுக்கு பிறகு ஒரு வவல் வரும் இடத்து அதனுடைய சவுண்ட் நெடில் சவுண்டாக அமையும். அதனுடைய சவுண்ட் நெடில் சவுண்டாக அமையும். இப்போ ஈயுடைய நெடில் சவுண்ட் என்ன? இ. ஸோ ப இ பி, பி. இங்கே ப்ளூ லைன் போட்டிக்கிற பை அண்ட் மை இது ரெண்டையும் விட்டுடலாம். அதை பற்றி நான் பிறகு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மற்ற எழுத்துக்களை பார்க்கலாம். டிஓ டு, ஜிஓ கோ, ஹ இ ஹி, இ மீ, n o no, t o to, s o so, w i we. ஸோ இங்கே பார்க்கலாம் எல்லா எழுத்துக்கும் அதனுடைய நெடில் எழுத்து, அதாவது அதனுடைய இரண்டாவது எழுத்து வவலாக வரும் இடத்து கான்சனன்ட்ஸ் முதலாகவும் ரெண்டாவது வவலாகவும் வரும் இடத்து அந்த இடத்துல அந்த வவலுடைய உச்சரிப்பு நெடிலான உச்சரிப்பாக காணப்படும். இப்போ இந்த பை மை இது என்னன்னு பார்க்கலாம். இந்த வை முன்னவே நம்ம பார்த்தோம். இந்த வைங்கிறது கான்சனன்ட் அண்ட் சில இடங்களில் வவலாக கூட வரக்கூடிய எழுத்து. ஸோ இந்த பை மைன்றது சைட் வேர்ட் செக்ஷனில் வரும். இதில் நிறைய சைட் வேர்ட்ஸ் இருக்குது, ஆனால் இது ரெண்டும் ஸ்பெஷலாக சைட் வேர்ட்ஸில் வரும். சைட் வேர்ட்ஸ்னால் என்னென்னு இனி வரும் கிளாஸஸில் நம்ம பார்க்கலாம். இந்த வை கடைசியாக வரும் இடத்து ஏன் இந்த சவுண்டை உச்சரிக்கிறன்றதும் நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கான்சனன்ஸை பற்றி. இவ்வளோ நேரம் நம்ம நெடில் குறில் வவல்ஸை பற்றி தான் பார்த்தோம். இப்போ 4 கான்சனன்ட் லெட்டர்ஸை பார்க்க போகிறோம். லெட்டர்ஸுக்கு இருக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட சவுண்ட்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது லெட்டர் சி. லெட்டர் சிக்கு 2 சத்தம் காணப்படுது. ஒன்று சாஃப்ட் சவுண்ட், மற்றது ஹார்ட் சவுண்ட். சாஃப்ட் சவுண்டில் சியை நம்ம ஸ்ன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஹார்ட் சவுண்டில் சியை இக்ன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஸோ letter C is in front of an I, E, Y. அப்போ அந்த சவுண்ட் ச வரும். அப்படின்னா இது சி இருக்குது, சிக்கு அப்புறம் ஒரு வவல் இருக்குது ஐ. ஸோ ஐக்கு முன்னாடி சி வந்துச்சுன்னா, ஐக்கு லெட்டர் ஐக்கு முன்னாடி சி வந்துச்சுன்னா அந்த சியோட சவுண்ட் ஸ்ன்னு வரும். அது மாதிரி ஈக்கு முன்னாடி சி வந்தாலும் அதோடைய சவுண்ட் ஸ்ன்னு வரும். இ டி, சிட்டி, சிட்டி. ஏ என்டர், சென்டர், சென்டர். இங்கே முன்ன நம்ம ஃபஸ்ட் கிளாஸில் படித்தது மாதிரி சிக்கு க சவுண்ட் இங்கே வர இல்லை, சவுண்ட் வருது. ஸோ சென்டர், சென்டர். சினிமா, இது ஐ இருக்குது, ஐக்கு முன்னாடி சி இருக்குது. ஸோ சினிமா. லெட்டர் சி ஐ, இ, வைக்கு முன்னாடி வருமா இருந்தால் அதனுடைய சவுண்ட் சாஃப்ட் சவுண்டாக இருக்கும், அதாவது ஸ்ன்னு வரும். நெக்ஸ்ட் ஹார்ட் சவுண்ட், க் சவுண்ட். இஃப் லெட்டர் சி இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எனி அதர் லெட்டர், ஸ்பெஷலி ஏ, ஓ, யூக்கு முன்னாடி அது வருமா இருந்தால் அதோடைய சவுண்ட் க் வரும். ஸோ யூ, ஏக்கு முன்னாடி, யூக்கு முன்னாடி, ஓக்கு முன்னாடி, இல்லாட்டி மற்ற எந்த எழுத்துக்கு முன்னாடியும் சி வந்தாலும் அதனுடைய சவுண்ட் தான் அமையும். இப்போ இது க, க, அ, க, உப், கப். இங்கே பாருங்க கண்டு சவுண்ட் வருது இந்த சி. நெக்ஸ்ட் வேர்டில் செகண்ட் ஆர் இருக்கு,
ஐ வர இல்லை, ஐ இல்லை, இ இல்லை, வை இல்லை. ஸோ ஆர் வரும் இடத்து இந்த சவுண்டும் க என்று தான் வரும். க ஆ cross, cross. Next, இப்போ இங்கே எல் இருக்கு, எல்லுக்கு முன்னாடி சி இருக்கு. ஸோ clap, clap. ஓகே, நெக்ஸ்ட் லெட்டர் ஜி. ஜிக்கு சாஃப்ட் சவுண்ட் வந்து இஜ், ஹார்ட் சவுண்ட் வந்து இக். அதே மாதிரி நம்ம சிக்கு பார்த்தது போலவே தான், இதில் எந்த பெரிய வித்தியாசமும் இல்லை. ஐ இ வைக்கு முன்னாடி ஜி வருமா இருந்தால் இஜ் சவுண்டும், அடுத்த மற்ற அனைத்து எழுத்துக்களுக்கும் முன்னாடி ஜி வருமா இந்த இக் சவுண்டையும் ஜி பெறும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், வைக்கு முன்னாடி ஜி வந்ததால இஜ் ஜிம், ஜிம். ஐக்கு முன்னாடி ஜி வந்ததால ஜயண்ட், ஜயண்ட். இன்னொருக்கா இதுவும் இங்கேயும் ஐக்கு முன்னாடி ஜி வந்ததால டிஜிட்டல், டிஜிட்டல், டிஜிட்டல். இங்கே ஐ இ வைக்கு முன்னாடி ஜி வரும் இடத்து அதனுடைய சவுண்ட் இஜ். நெக்ஸ்ட் ஹார்ட் சவுண்ட். ஹார்ட் சவுண்டுண்டா ஐ இ வை தவிர்த்த மற்ற எழுத்துக்களோட முன்னாடியும் ஜி வந்த இக் சவுண்டே பெறும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஏ. ஏக்கு முன்னாடி ஜி வந்ததால அதோட சவுண்ட் வந்து க. அப்போது க ஏ இட், கேட், கேட். இ வந்து சைலண்ட். அதான் லாஸ்ட்டாக எந்த எழுத்துக்கும் லாஸ்ட்டாக கடைசியாக ஈ வருமா இருந்தால் அந்த ஈயை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது, அதை சைலண்ட் ஆக்கிடணும். நான் சொன்னேன் அதுக்கு முன்னாடி இருக்கிற லெட்டர் ஏ சவுண்டை பெறும். ஸோ க ஏ இட், கேட். இல் க இல் ஆஸ், கிளாஸ், கிளாஸ். அ யூ க அ இன், கன். Next, letter X. Letter X ஸ்டார்டிங்கில் வந்த இஸ் சவுண்டையும், அதற்கு 3 சவுண்ட் இருக்குது. லெட்டர் எக்ஸுக்கு 3 சவுண்ட் இருக்குது. த ஃபர்ஸ்ட் பிகினிங்கில் வந்த இஸ் சவுண்டையும், எண்டிங்கில் வந்த எக்ஸ் சவுண்டையும், எண்ட் இல்லாத மிடில் சில இடங்களில் எக்ஸ் சவுண்ட், எக்ஸ் சவுண்டையும் பெறும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இஸ் சவுண்ட் நமக்கெல்லாம் தெரிஞ்சது எக்ஸ் ஃபார் xylophone. ஸ்டார்டிங்கில் எக்ஸ் வந்து இருக்கிறதால xylophone, xylophone, xylophone வாசிப்போம். எண்டிங்கில் எக்ஸ் வந்து இருக்கிறதால இந்த இடத்துக்களை எக்ஸ் உண்டு. இக்ஸ், மிக்ஸ், இக்ஸ், ஃபிக்ஸ், இக்ஸ், சிக்ஸ் அப்படின்னு வாசிப்போம். நெக்ஸ்ட், எண்ட் இல்லாட்டி மிடில் வர சில இடங்களில், நார்மலி மேக்ஸிமம் நிறைய இடத்துல ஈயோட தான் எக்ஸ் வரும். அந்த இடங்களில் இக். இது எக்ஸாம்னு சொல்ல மாட்டோம், எக்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம். எக்ஸாம் இல்லை, எக்ஸாம். எக், எக்ஸாம், எக்ஸ் சவுண்டை அது பெறும். இது லாஸ்ட் லெட்டர் ஒய். வைக்கு 3 உச்சரிப்புகள் இருக்குது. அதில் கான்சனண்ட்டாக ஒரு உச்சரிப்பும் வவல்ஸாக 2 உச்சரிப்பும் காணப்படுது. வையுடைய ரியல் சவுண்ட் வந்து இ. yellow, E-L-O, yellow. Yarn, yarn. Next, vowel sound E sound பெறும். happy, happy, E, happy. Sorry, sorry, sorry. இந்த இடத்துல எல்லாம் வை வந்து இ சவுண்டை பெறுது. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஐ சவுண்டை பெறுமிடங்கள். இது இ,
இது ஐன்ற சவுண்டை பெற இடங்கள். இதுவும் வவல் தான். ஈயும் வவலாக தான் வரும், ஐயும் வவலாக தான் வரும். அதே பெற க ஐ cry cry I fry. ஸோ வை வந்து 3 சத்தங்களை பெறுது. இ இ ஐ. ஓகே, இன்றைய கிளாஸ் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது குவரிஸ் இல்லாட்டி டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்க முடியும். டே 1 கிளாஸை நீங்கள் பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா காமெண்ட் பாக்ஸில் செக் பண்ணுங்கள், அங்கே நான் லிங்க்கை கொடுக்குறேன். நீங்கள் இன்னும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களும் இதனால் பிரயோஜனம் அடைய முடியும். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.